தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் தல அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய அஜித்குமார் சாரோட அம்மா நேற்றுக்கு காலமாயிருக்காங்க. ஸோ மோகினி அம்மாள் வயது மூப்பு காரணமாக இறந்திருந்தாலுமே கூட அவருடைய பிரிவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தாரால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா எல்லாருக்கிட்டேயும் அன்பாகவும் பாசமாகவும் அமைதியாகவும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதை தான் அஜித் சாரும் சொல்கிறாரு, அவருடைய அண்ணாவான அனில் சாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே அவங்க ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு கிஃப்ட்டை இப்போ அவங்க இழந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பெற்றோர் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு கிஃப்டாக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி தான் அனில் சாருக்கும் அஜித் சாருக்கும். ஸோ தந்தை இழந்திருந்த ஒரு சில வருடங்களேயே தாயும் இழந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. அவங்களுடைய குடும்பமே மீளா துயரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ பார்த்திங்கன்னா தந்தை இறப்பப்போ விஜய் சார் ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். ஸோ அவர் நேரில் போய் ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமா வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ நான் எந்த உயரத்துக்கு போனாலுமே என்னுடைய நண்பருக்கு நான் எப்போதும் துணையாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சிஎம் விஜய் சார் நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா துபாய் போயிருந்த அஜித் சார் வந்த உடனேயே சிஎம் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. அவருடைய கண்டோலன்ஸை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்துக்கே கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் போய் அங்கே இருந்திருக்காருங்க. ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அப்படி அவர் போனப்போ ஒரு சில விஷயத்த பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது அப்படின்னே சொல்லணும். அப்படி அவர் என்ன செஞ்சார், ஏன் அந்த விஷயம் இவ்வளோ சர்ச்சையானது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அஜித் சாருடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவங்களுடைய தாயாருடைய மறைவுக்கு போயிருந்தப்போ விஜய் சார் மட்டும் தனியாக போகாமல் அவர் கூடவே பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ த்ரிஷாவும் விஜய் சாரும் ஒரே காரில் பயணித்து போயிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயோடைய மனைவி சங்கீதா த்ரிஷா மேலே தான் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சாருக்கு திருமணத்தை மீறிய உறவு இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி விஜய் சாரோட டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன தான் கல்யாணமாகி ரொம்ப நாளாக ஒரே வீட்டில் இருந்திருந்தாலுமே கூட இந்த ஒரு பிரச்சனை போக ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி வாழ்கிறதுக்கு நாங்கள் தனியாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவங்க டிவோர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் மட்டும் அவங்க அப்பா அம்மாவோட சென்னையில் இருக்காங்க. ஸோ சங்கீதாவும் சரி, அவங்களுடைய மகன் சஞ்சயும் சரி, மகள் தியாவும் சரி, எல்லாருமே லண்டனில் தான் இருக்காங்க. ஸோ இப்படி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய சந்தேகத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி விஜய் சாரும் த்ரிஷா மேடமும் அடிக்கடி வெளியில் போயிட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய சர்ச்சையை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது குறித்து விஜய் சாருடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித் சார் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எப்படி நண்பனோ அதே மாதிரி த்ரிஷாவுக்கும் ஒரு நல்ல நண்பன் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே இணைந்து ஒரு நல்ல படங்கள்லாம் ஏற்றிருக்காங்க. ஸோ திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாருக்கூடயும் பழகி தான் ஆகணும். அப்படிங்கும்போது இதை ஏன் எல்லோரும் தப்பாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சங்கீதா செய்த தவறே இன்னும் மிகப்பெரிய தவறாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய கணவர் விஜய் மேலே அவங்க இப்படி ஒரு அவதூறு சொல்லக்கூடாது. எனக்கு நண்பனை தெரியும், நான் ரொம்ப நாளாக அவர் கூட பழகிட்டு இருக்கேன், அப்படிலாம் எந்த விதமான தவறான பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட இவங்க என்ன தான் நெருங்கியனவங்க சொன்னாலுமே ஒரு சில சந்தேகங்களுக்கு உட்படக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது அதை மீண்டும் மீண்டும் செய்கிறது அந்த அளவுக்கு சரியா அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்படி தான் விஜய் சார் செய்துட்ருக்காரு. ஏன்னா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவும் கூட விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனை கூட அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விழாலையும் 2 பேர் ஜோடியாக போயிருக்காங்க. ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் கோடில் கூட போயிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் கூட சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் சிஎம்மாக பதவி ஏற்கும் பொழுது த்ரிஷா மேடத்துக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட் சீட்லேயே கொடுத்தது, ஷோபா மேடம் போய் அவங்கள வெல்கம் பண்ணது, ஹக் பண்ணது, இது எல்லாமே கூட மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா அந்த இடத்துல தன்னுடைய மருமகள் இல்லை, மகன் இல்லை, பேரம் பேத்திகள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு கவலையை தாண்டி அவங்க த்ரிஷாவை ஏன் வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்தது. ஸோ அவங்களுமே த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியானது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால கூட த்ரிஷாவுக்கு அவங்க அந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஏன் போட்டு பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதனால் கூட அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனாலுமே கூட
இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்போ அஜித் சார் வீட்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தையும், சந்தேகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும். அதுலயும் குறிப்பா விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோபப்பட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இனிமேட்டுக்கு எப்போதுமே வந்து எங்க அண்ணன் கூட நீங்க வரவே கூடாது அப்படின்னு த்ரிஷாவுக்கு வார்ன் பண்ற மாரிலாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இனிமேல் எங்கேயாவது எங்க அண்ணா கூட ஒண்ணா வந்தீங்க அப்படின்னா, நாங்க ஹேஷ்டேக் பண்ணி ட்வீட் பண்ணி விட்டுடுவோம் அப்படின்ற மாரி அவங்கலாம் வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து த்ரிஷாவுடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, த்ரிஷா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லீடிங் ரோல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோயினா வந்து ஒரு நல்ல ரோலிங்கில இருக்கக்கூடிய அவங்க வந்து அவங்களுடைய ஃபேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இத பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா ஒரு பொய்ய எத்தன முறை சொல்லி அது உண்மையாக்க முடியும் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, கருப்பு திரைப்படத்தில வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வந்து த்ரிஷா மேடத்தோடைய இன்ஸ்டா ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார சந்திச்சாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருக்காங்க. அதாவது கருப்பு பட நாயகியா இருக்கக்கூடிய த்ரிஷா கிருஷ்ணன சந்தித்து பேசினப்போ எடுத்த புகைப்படத்த Instagramல சாய் ஆங்கர் வந்து வெளியிட்டிருக்காரு. ரசிகர்களோ ஒரு அன்பு கோரிக்கைய வந்து முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துக்கு சாய் ஆங்கர் இசையமைக்கிறார் அப்படின்னு முன்னாடி வந்து அறிவிப்பு வெளியான போது, படத்துக்கு இந்த தம்பி வந்து செட் ஆவாரா அப்படின்னு ரசிகர்கள் வந்துலாம் கேட்டிருக்காங்க. ஆனா, தன்னால சாமி படத்துக்கு சூப்பரா வந்து இசையமைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து விமர்சனங்களை எல்லாம் வியக்க வச்சுட்டாரு. கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, 300 கோடி வசூல் செய்யறதுக்கு அதனுடைய ஹீரோயினான த்ரிஷா கிருஷ்ணனுடைய ராசி தான் அப்படின்ற மாரி, சவுத் குயின் அவங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து புகழாரம்லாம் சூட்டிட்டு இருக்காங்க. அவரோட எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவ Instagram பக்கத்துல பார்த்த ரசிகர்களோ, த்ரிஷாவ வைத்து ஒரு இசை வீடியோ வந்து பண்ணுங்க. ப்ரோ வந்து சூப்பரா வந்து ஹிட் ஆயிடும். த்ரிஷா ராசி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் அவருக்கு வந்து கோரிக்கை விடுச்சிருக்காங்க. சாய் அபியங்கருடைய போஸ்ட்டை இன்ஸ்டா ஸ்டோரியா போட்டு மேன் ஆஃப் தி மொமெண்ட்டோட நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு த்ரிஷா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில த்ரிஷாவினுடைய மேஜிக்கல் மே மாதம் அழகாக வந்து முடிஞ்சிருச்சு. பிறந்த நாள், பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு ராணி மாதிரி மே மாதத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க த்ரிஷா. ஸோ அவங்களுடைய ஃபேஷனில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டி தனித்துவமாக வந்து இருக்கும் பொழுது விஜய் சாரோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவங்க வந்து பொருட்படுத்துறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் சரி, விஜயோடைய ரசிகர்களும் சரி, யாருமே வந்து இந்த மாதிரிலாம் யாரும் விமர்சனங்களை வந்து செய்ய வேணாம். 2 பேரையும் சேர்த்து பார்த்தவங்க த்ரிஷா வந்து திட்டுறாங்க தான். ஆனால் இது வந்து தவறான ஒரு கருத்து அப்படின்னு அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டா பக்கத்துலேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, இந்த மாதிரி தேவையில்லாத வதந்திகளை எல்லாம் பரப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எது உண்மை அப்படின்றது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையை நீங்கள் சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டாக்கி விட்டுடுறீங்க. ஸோ யாரும் செய்யாத தவறுகளை வந்து பெருசுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஸோ எத்தனை நாளைக்கு வந்து பொய்யை வந்து உண்மையாக்க முயற்சிக்க முடியும்? மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நட்பு அழகானது, ஆழமானது அப்படின்லாம் வந்து அடிக்கடி வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.